வாங்க 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 தம்பி தங்கைமாரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யலாமா? எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஒவ்வொரு நாளின் வேலைகளிலும் எங்களுடைய பணிகளிலும் நீர் எங்களோடு கூட வருகிறீர். எங்களுடைய உபத்திரவங்களிலே, எங்களுடைய தாழ்மையில், எங்களுடைய வேதனையில் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறீர். அதை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஐயோ என் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறேனே, வேதனைப்படுகிறேனே என்று சொல்லி தயங்கி நிற்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே நல்ல வழியை காண்பிப்பீராக, நம்பிக்கை அருளி செய்வீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே அவர்களை நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டு பரமபிதாவே, ஆமென். இன்றைய சூழலில் நம்முடைய வாலிப தம்பி தங்கைமார் அநேக காரியங்களிலே சாதித்தாலும் அவருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் அல்லது இடர்பாடுகள் வரும் பொழுது அதை கடந்து செல்வதற்கு தயங்குகிறார்கள் அல்லது சோர்ந்து போகிறார்கள். இன்றைக்கு புள்ளி விபரங்கள் சொல்லுகிறது, இன்றைக்கு எதையும் தாங்க முடியாமல் அல்லது சில கஷ்டங்கள் வரும் பொழுது அதை சகிக்க முடியாமல் தங்களுடைய வாழ்வை மாய்த்து கொள்ளுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற அந்த உபத்திரவங்களை, அந்த கஷ்டங்களை நம்ம தாண்டி வரும் பொழுது தான் நமக்கு ஜெயம் இருக்கும், நம்முடைய வாழ்விலே வெற்றி கிடைக்கும். ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாம் பார்த்தோம் என்றால் எதுவும் எளிதில் கிடைத்து விடாது. எதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும்னா உடனே கட்ட முடியாது. வீட்டில் கேட்டால் மெதுவாக தான் அவங்க சொல்லுவாங்க, நான் கம்மியாக தான்டா சம்பளம் வாங்குறேன், நல்ல மெதுவாக கட்டுறேன்னு சொல்லி அவங்க முயற்சி செய்து அது கெட்டும் பொழுது ஐயோ கெட்டவில்லையே என்று சொல்லி இருக்கின்ற அந்த தேவையினாலே வருகின்ற படபடப்பு எல்லாவற்றையும் தாங்கி நாம் அந்த ஃபீஸ் கட்டுறதை நம்ம பார்க்குறோம். அதே போல் 20-25 ஆண்டுகளுக்கு முன்பதாக விளையாடுவது தெருக்களிலே அல்லது ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒதுக்குப்புறங்களிலே அங்கே கிரிக்கெட் விளையாடுவோம், கபடி விளையாடுவோம், அல்லது கோலிக்கா விளையாடுவாங்க, பம்பரம் விளையாடுவாங்க, அல்லது ரைட்டு அப்படின்னு சொல்லி அங்கே வானத்தை பார்த்துக்கிட்டு அப்படி குதித்து அந்த அருமையான ஓட்டின் மீது காலை வைத்து அதை எடுப்பது என்று சொல்லி விளையாட்டுகள்லாம் இருந்தது. அப்பொழுது ஒரு விளையாட்டை நம்ம ஜெயிப்போம், தோப்போம், அந்த நேரத்தில் மனது தாங்கக்கூடிய சக்தி இருந்தது. அதே போல் விட்டு கிடக்கின்ற ஒரு மனப்பான்மை இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை பார்த்தோன்னா இன்றைக்கு பிள்ளைகள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். படிக்கிறதுக்கா தனிமை, ஆன்லைனில் படிக்கிறாங்க. படிக்கிறதுக்கா அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக அவங்க டியூஷன், இன்றைக்கி ஆன்லைன் டியூஷனே வந்துட்டு இப்படி எல்லா காரியங்கள்லையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கி படுகின்ற கஷ்டம் நாளைக்கு நமக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக அது இருக்கும். அதனால தான் சங்கீதக்காரன் 119:71 சொல்கிறாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கோல்கேட் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனம் இன்றைக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், பர்பஸை நிறுவனம். இன்றைக்கு எல்லார் வீட்லேயும் இந்த கோல்கேட் என்கின்ற அந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம விளக்குறோம். இது ஆரம்ப காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோல்கேட் என்கின்ற நிறுவனத்தை துவங்கினவர் அவர் ரொம்ப வறுமையிலிருந்து வந்தவர் தான். ஒன்றுமே இல்லாமல் அவர் வேலைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறப்ப தான் அவர் என்ன செய்கிறாருன்னா இந்த தொழில் நிறுவனத்தை அவர் துவங்குகிறார். அந்த வேலைகளில் எல்லாருமே எதில் வச்சு அவங்க விளக்குனாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆலங்குச்சியிலையும் வேப்பங்குச்சியிலையும் தான் காலையில் கிராமங்களில் விளக்குவாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, எப்படியாவது முன்னேறி வரணும். அவருடைய வாழ்க்கையில் நிறைய உபத்திரவங்கள் வந்தது, அவருடைய வாழ்க்கையில் நிறைய தடைகள் வந்தது. ஆனால் நம்பிக்கையோடு எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதை துவங்கின பொழுது சில தோல்விகள்லாம் வந்தது. ஆனாலும் அதை துவங்கி அந்த கோல்கேட் டூத் பேஸ்ட், அதே போல் டூத் பவுடரை அவர் என்ன செஞ்சார்னா அவர் துவங்கினார். இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோடிகளிலே வருமானம் வருகின்ற ஒரு பெரிய நிறுவனமாக மாறி இருக்கிறது. அதே போல் எங்கள் ஊரில் ஆரைக்குளம் என்கின்ற கிராமத்திலேருந்து ஈகிள் புக் சென்டர், ஸ்டூடெண்ட்ஸ் புக் சென்டர் என்கின்ற கடை இன்றைக்கு நிறைய இடங்களில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பாளையங்கோட்டையில், திருநெல்வேலியில், அதே போல் நாகர்கோயிலில், வள்ளியூரில் நிறைய இடங்களில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் ஈகிள் கேஸ், ஈகிள் பெட்ரோலியம், ஈகிள் டைரி என்று சொல்லி இன்றைக்கு நிறைய இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் முதல்ல
இந்த கடையை துவங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரை சேர்ந்த திரு செல்லத்துறை ஐயா அவர்கள். அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க. இன்றைக்கு ஒருவேளை பெரிய பெரிய கடைகள் இருக்கலாம், ஆனால் அன்னைக்கு அவங்க புத்தகங்களை தலையில் சுமந்துட்டு போய் நோட் புக்ஸை ஸ்கூலில் கொஞ்சம் இதை வாங்கிக்கோங்களேன், பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்களேன்னு சொல்லி தலையில் புக்ஸ் எல்லாம் அவங்க அப்படியே கொண்டு போய் கொடுப்பாங்களாம். தலையில் தூக்கிட்டு போய் அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸில் ஒவ்வொருத்தட்டையாக கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் வாங்கி கொடுத்தாங்க. கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வருமானம் வந்த உடனே ஒரு கடையை துவங்கினாங்க பாலை பஸ் ஸ்டாண்டில். அப்போ அந்த ரவுண்டானால ஸ்டூடெண்ட்ஸ் புக் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கடையை ஆரம்பித்தாங்க. ஒரு சின்ன கடை தான். ஆனால் அந்த கடையிலேருந்து அவங்க உண்மை உத்தவமாக நல்லா ஜோம் பண்ணுறவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க, அதே நேரத்தில் அவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. பல அவமானங்கள், பல நிந்தைகள். அந்த ஐயா கஷ்டப்பட்டு துவங்கின அந்த நிறுவனம் இன்றைக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்றைக்கு பாளையங்கோட்டையில் பார்த்திங்க அப்படின்னா ஈகிள் புக் சென்டர் என்கின்ற ஒரு பெரிய கடை இருக்கிறது. அதே போல் ஜங்ஷனில் இருக்கிறது. பல இடங்களில் இன்றைக்கு பெரிய நிறுவனமாக இது மாறி நிற்கிறது. அன்றைக்கு அவர் உபத்திரவப்பட்டார், தடைகள் வந்துச்சு, அவமானங்கள் வந்துச்சு, நிந்தைகள் வந்தது. அந்த ஐயா அதெல்லாம் சகித்ததுனால இன்றைக்கு அந்த நிறுவனம் உயர்ந்து நிற்கிறது. கடந்த நாட்களிலே நாங்கள் யாழ்ப்பாணத்திற்கு போன பொழுது அங்கே ஃபோர்ட் ஹேமன் ஹில் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல நாங்கள் போயிருந்தோம். அங்கே ஒரு சிறைச்சாலை இருக்கிறது. அந்த சிறைச்சாலை எதை கற்றுக் கொடுக்கிறது என்பதை இப்பொழுது நம்ம பார்க்கலாமா? வாங்க 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 தம்பி தங்கி மாதிரி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். ஃபோர்ட் ஹேமன் ஹில் என சொல்லப்படுகின்ற இடத்துல நம்ம இப்போ நிற்கிறோம். இந்த கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஜாஃப்னாவில் ஒரு கடலுக்குள்ளே இருக்கின்ற ஒரு கோட்டையாக இருக்கிறது. இந்த இடம் சிறைச்சாலையாக, அதே போல் தொழுநோயாளிகள் தங்கியிருக்கிற இடமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஐயா முதலே சொன்னாங்க. அப்போ நாங்கள் இப்படி சுற்றி பார்த்துக்கிட்டே வந்தோம். அப்போ இங்கே நிறைய படுக்கைகள் இருந்தது. அதில் கைதிகள் உடுத்துகின்ற உடை, அதே போல் கைதிகள் உணவு உண்ணுகின்ற தட்டு, டம்ளர், தலையான ட்ரங்க் பெட்டி, ஒருவேளை நம்ம ஊரில் அது பார்த்துருப்போம். சிலர் அது மிலிட்ரி மேன் வைத்திருக்கிறது போல், அல்லது கைதிகளுக்கு அவங்க துணிகளை அல்லது அவங்க பொருட்களை வைப்பதற்கு இந்த ஒரு பெட்டகம் தான் உண்டு. இது அந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஐயா கொஞ்சம் தெளிவாக நம்மகிட்ட சொல்லுவாங்க. இதை ஒரு கைதிகள் எப்படி வாழுவார்களோ அந்த அனுபவத்தை பெறுவதற்காக இதை அமைத்து வைத்திருக்கின்றார்கள். விரும்பியவர்கள் இதிலே ஒரு நாள் தங்களுடைய அனுபவத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த உடையை அணிந்து அந்த டம்ளர் அந்த பிளேட்லேயே சாப்பிட்டு அவர்கள் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு செல்ல அவர்கள் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இந்த பகுதி இப்பொழுது ஒரு ஹோட்டல் போல் வைத்திருக்காங்க. இங்கே விரும்புகிறவங்க தங்கலாம். தங்கும் பொழுது தங்களை ஒரு கைதிகளாக அல்லது தங்களை எப்படி அந்த கடினமான காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறத அனுபவிப்பதற்கு இந்த இடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இங்கே உணவே கிடைக்காது. இங்கே தங்குறவங்களும் கூட இது ஒரு ஹோட்டல் போல் பாவித்தாலும் கூட இங்கே தங்கி சாப்பிடலாம் முடியாது. சாப்பிட்றதுக்கு வெளியில் பக்கத்தில் இருக்கிற அந்த வெளியில் இருக்க இடத்துக்கு தான் போகணும், அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகணும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க இதே போல் அவங்க ஒரு நாள் 2 நாள் என்ன செய்யலாம், தங்கலாம், ஒரு கட்டணத்தை கொடுத்து தங்கலாம். வேதாகமத்தில் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில காரியங்களை, உபத்திரவங்களை நம்ம கற்றுக்கொள்வது நல்லது, அல்லது அந்த பாடுகளின் ஊடாக போவது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நான் உபத்திரப்பட்டது நல்லது, இது நிமித்தம் நான் உங்கள் பிரமாணங்களை மறவாது இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா சங்கீதக்காரன் என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நான் கஷ்டமே படலைன்னு நினைக்கிங்களா, இந்த இடத்துல நீங்கள் தங்கலாம் வேண்டாம், பாருங்கள், அப்பவும் தெரியும். அந்த ஒவ்வொரு இடங்களையும் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுத்தருகிறது. போர்த்துகீஸ் காலத்திலிருந்தே இந்த பகுதியில் எத்தனை கைதிகளை போய் எப்படி அடைப்பட்டு இருந்திருப்பாங்க, காற்றே இருந்திருக்காதே, அவங்க சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, சுகாதாரத்துக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, அல்லது இங்கே அடைக்கப்பட்ட கைதிகள் மாத்திரமல்ல தொழுநோயெல்லாம் இருக்கவங்க அவங்க நகண்டு போயிருக்கக்கூட முடியாதே. அப்போ அவங்க எவ்வளோ உபத்திரவப்பட்டிருப்பாங்க. நம்ம கண் முன்னால் அது போகிறது. நம்ம சில வேளைகளில் ரொம்ப மகிழ்ச்சியான இடங்களுக்கு போவதை காட்டிலும் இப்படிப்பட்ட இடங்களுக்கு நம்ம வரலாம். இந்த சரித்திர புகழ் வாய்ந்த இடங்களில் நமக்கு ஏதோ ஒரு காரியங்கள் இந்த சரித்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமாம், உபத்திரவப்படுவது அல்லது உபத்திரவப்பட்ட காரியங்களை நாம் நினைக்கும் பொழுது ஐயோ இப்படிலாம் இருந்திருக்கிறாங்களே, என்னை ஆண்டவர் எவ்வளவு விடுதலை வைத்திருக்கிறார் என்று நாம் நினைப்பதற்கும், ஒருவேளை உபத்திரவப்படுகிறவர்களே பார்க்கும் பொழுது ஐயோ இவங்க பாவம்னு சொல்லி அவர்களுக்காக மனதுருவதற்கும் ஜெபிப்பதற்கும் உதவி செய்வதற்கும் அது உதவியாக இருக்கும். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இந்த வீடியோவில் பார்த்தீங்களா, இந்த வீடியோவில் அந்த ஹோட்டலில் தங்குறவங்க ஒருவேளை சுகபோகமாக இருக்கிறவங்க அங்கே வாழ்க்கையில் சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக அவங்க என்ன செய்கிறாங்களான்னா ஒரு 2 நாள் 3 நாள் அவங்க ரூபாவை கொடுத்து அந்த இடத்துல அவங்க சிறைச்சாலையில் இருந்த எவ்வளோ கஷ்டம் என்பதை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அனுபவிக்கிறாங்களாம்.
இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான பெற்றோரே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கஷ்டம்னா என்னங்கிறதையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஆமாம், அதே போல் தோல்வினா என்னங்கிறதையும் கற்றுக் கொடுக்கணும். சகிப்புத்தன்மையை நாம் கற்றுக் கொடுக்கணும். அதே போல் நம்முடைய பிள்ளைங்களை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்காமல் கொஞ்சமாவது வெளியில் அவங்களை அனுப்பி இந்த உலகத்தை எதிர்கொள்ள அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நான் 2 நாளைக்கு முன்னால் செய்தித்தாள்லேயும் சரி, அதே போல் நியூஸ் சேனல்லையும் நான் பார்த்தேன். ஒரு பெரிய நடிகருடைய மகன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ரொம்ப சின்ன வயசில் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது நிருபர் கேட்டாங்க, என்ன கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கப்போ அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா தினமும் 500 ரூபா தான் ஒரு பாக்கெட் மணியாக தந்தார். இந்த 500 மணி பாக்கெட் மணியை நான் கொண்டு போய் செலவழிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? என் நண்பர்களுக்கெல்லாம் நான் செலவழிக்கணும், இது பண்ணணும், எவ்வளோ எனக்கு தேவை உண்டு. எங்கள் அப்பா பெரிய நடிகராக இருந்து ஒரு 500 ரூபா தான் தந்தார் என்று சொல்லி அவன் சொன்னான். ஒருவேளை நான் நினைத்து பார்த்தேன், இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபா கூட கிடைக்காம இருக்கின்ற எவ்வளோ பேர் உண்டு. ஒருவேளை அந்த தம்பிக்கு 500 ரூபா தினமும் கிடைச்சாலும் அப்போ மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15,000 ரூபாய் ஆச்சு. இன்றைக்கு சிலருடைய ஊதியமே 10,000 ரூபா தான். ஆனால் 15,000 ரூபா பாக்கெட் மணி கிடைக்கின்ற அந்த தம்பி சொல்கிறாரு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அவர் கஷ்டப்படவே இல்லை. கஷ்டம்னா என்னங்கிறது தெரியாதனால அந்த 500 ரூபாயுடைய அருமை அந்த தம்பிக்கு தெரியல. இன்றைக்கு நிறைய வேளைகளில் வாலிப தம்பி தங்கையே, உங்களுக்கு ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா ஃபீஸ் கட்டும் பொழுது அல்லது உங்களுக்காக ஏதாகிலும் வாங்கி தரும் பொழுது அதனுடைய அருமை உங்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் அவங்க எவ்வளோ வேர்வை வடித்து, எவ்வளோ அவங்க கண்ணீர் சிந்தி, எவ்வளோ தியாகம் செய்து அதை வாங்கி தராங்க என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இன்றைக்கு கஷ்டத்தின் ஊடாக நான் போகிறேன்னு சொல்கிற வாலிப தம்பி தங்கையே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த கஷ்டத்தை எல்லாம் நீக்குவார். ஒரு காலத்தில் நீக்குவார். நீக்கி உங்களுடைய காரியத்தை அவர் ஜெயமாக மாற்றி தருவார். சங்கீதம் 119:71 சொல்கிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன்னு சொன்னார். இதை எழுதுறது தாவீது சொல்கிறாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. தாவீதுக்கு என்ன உபத்திரவம்? நமக்கு தாவீதுன்னு சொன்ன உடனே ஒரு பெரிய ராஜா, அவர் பாடின பாடல்கள் மாத்திரம் நம்ம கண்ணு முன்னால் வந்து செல்லும். ஆனால் அந்த தாவீதுடைய சிறு பிராயம் முதல் நம்ம பார்க்கணும். இந்த தாவீதுக்கு பிரச்சனைகள் நிறைய இருந்தது. என்ன பிரச்சனை இருந்தது? தாவீது சிறு வயதிலிருந்தே வளரும் பொழுது அவங்க அன்னைமார் எல்லாரும் அவங்க அரண்மனையில் பணிபுரிந்தாலும் இவர் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறார். ரொம்ப அவர் தாழ்மையில், ரொம்ப ஏழ்மையில் அவர் என்ன செய்கிறாருன்னா இருக்கிறாரு. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கும், என்ன உபத்திரம் வந்திருக்குன்னு நினைக்கிங்களா? தாவீதே சொல்கிறார், ஒரு தடவை கரடி வந்தது, ஒரு தடவை சிங்கம் வந்தது. ஆனால் ஆண்டவர் என்னை பழக்குவிச்சார். அந்த சிங்கத்திட்ட இருந்தும் கரடிட்டு இருந்தும் ஆட்டுக்குட்டியை காப்பாற்றுறதுக்கு இந்த தாவீதுக்கு உதவி செய்தார். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, தேவரீர் என் விரல்களை யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிறாரு. ஒருவேளை அந்த கரடிட்டு இருந்து அந்த சிங்கத்திட்ட இருந்து என்னை காப்பாற்ற வைத்திரு, அந்த பயங்கரமான நேரத்தில் எனக்கு உதவி செஞ்சிரு. அதே போல் கோலியாத்து என்கின்ற அந்த பெரிய மனிதன் என் முன்னால் நிற்கும் பொழுதும் நீர் எனக்கு உதவி செய்திரு அப்படின்னு தாவீது சொல்கிறாரு. கோலியாத்து ஜெயித்த அந்த தாவீதுக்கு திருப்பி உபத்திரம் இருந்துச்சா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ராஜா அவரை பாராட்டுறாரு. அந்த தேசமே, இஸ்ரவேல் தேசமே அவரை பாராட்டுது. ஜனங்கள் எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனால் தாவீதுக்கு அதுக்கப்புறமும் சவுல் ராஜா துரத்துறாரு. சவுல் ராஜா துரத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரே உபத்திரவம். ஆனால் அந்த உபத்திரவம் எல்லாவற்றிலும் தாவீது பல காரியங்களை கற்றுக்கொண்டதுனால தாவீது ஒரு அரசனாக அவர் மாறினார். உபத்திரவம் இல்லாமல் கிரீடம் இல்லை. முதலாவதாக உபத்திரவம் இல்லாமல் கிரீடம் இல்லை. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கே, உங்களுக்கு உபத்திரவம் வருதுன்னு நினைக்கிங்களா? கவலைப்படாதீங்க. உபத்திரவம் இல்லாமல் கிரீடம் இல்லை. நீங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது. உங்களுக்காக ஒரு கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லாமல், நீங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது, உங்களுக்கு கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது. வலது கையை எடுத்து இருதயத்தில் வச்சு சொல்லுவோமா, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை மறவாமல் இருக்கிறேன், எனக்காக ஒரு கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம்னா தானியேலை பார்க்கலாம். தானியேல் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்திலே போட்டிருக்கு, தானியேல் அவர் சிறைப்பிடித்து வரப்படுகிறார். பாபிலோனுக்கு அவர் சிறைப்பிடித்து வரப்படுகிறார். சிறு வயதிலேயே அவர் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அவருக்கு உபத்திரவம், தான் சொந்த தேசத்தில் இருக்க முடியல, இப்போ இந்த தேசத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே புதிதான மொழியை கற்க வேண்டியிருக்கு, புதிதான காரியங்கள் இருக்குது. ஆனால் தானியேல் சோர்ந்து போகவில்லை. சில வேளைகளில் சில தம்பி தங்கைமார் புதிய சூழ்நிலை வரும்பொழுது, காலேஜுக்கு போகிறப்போ, ஸ்கூலுக்கு போகிறப்போ, அல்லது புதிதாக ஒரு பணி இடத்துக்கு போகிறப்போ, அல்லது புதிதாக திருமணமாய் ஒரு இடத்துக்கு போகிறப்போ ஒரு பயம் சிலரை ஆட்கொள்ளுகிறது. இல்லை, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் போகின்ற இடத்துல
இரவும் பகலும் நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் ஆண்டவரோடு கூட இருந்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் புதிய நம்பிக்கையை தருவார். ஒரு தானியேலுடைய காரியம் எல்லாம் ஜெயமாக இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? தானியேல் அவர் ஆண்டவரோடு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். ஆண்டவர் அவருக்கு புதிய பலனை கொடுத்தாரு. இன்றைக்கு சோர்ந்து போயிருக்க வாலிப தம்பி தங்கையே, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை தியானிங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த தானியேலும் கூட அங்கே அடிமைப்பட்டு இருந்திருக்கலாம் அந்த பாபிலோன் தேசத்தில். அவருக்கு உபத்திரவம் நிறைய இருந்திருக்கும். ஆனால் அவர் 3 வேளையும் அவர் அப்படி தன்னுடைய அந்த பலக்கனியை திறந்து அந்த எருசலேமுக்கு நேராக அவர் முழங்கால் போட்டு, அந்த தேவாலயத்திற்கு நேராக முழங்கால் போட்டு அவர் ஜெபம் பண்ணாராம். இந்த தானியேலுக்கும் கூட என்ன பிரச்சனை இருந்திருக்கும்? அவர் அரண்மனையில் தானே இருந்தார்னா அவருக்கு 3 விதமான பிரச்சனை அங்கே இருந்தது. உணவிலே பிரச்சனை இருந்தது. உணவு அங்கே கேளிக்கை பண்ணுகின்ற உணவுகள், ஒருவேளை அதை சாப்பிட்டா மற்றவங்களை கேலி பண்ணுற ஒரு குணம், அல்லது தண்ணியை மறந்து இருக்கிற மாதிரி மதுபானங்கள் எல்லாம் அங்கே இருந்துச்சு. அந்த உணவு பிரச்சனை வந்த பொழுது தான் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுறாரு, அதெல்லாம் நான் தொட மாட்டேன். அவர் ஒரு தீர்மானம் பண்ணார். இன்றைக்கும் கூட வாலிப தம்பி தங்கையே, நீங்கள் படிக்கின்ற இடத்துல, நீங்கள் இருக்கின்ற இடத்துல உணவை வைத்து உங்களுக்கு பிரச்சனை வரலாம். எனக்கு இந்த உணவே பிடிக்கலன்னு சிலர் சொல்வது உண்டு. அல்லது வேண்டாத உணவுகளை சாப்பிட்டு தங்களுடைய உடலை கெடுத்துக்கொள்கிறவர்களும் உண்டு. அப்படி இல்லாதபடிக்கு நீங்கள் நல்ல உணவை மாத்திரம் தேர்ந்தெடுக்க அழைக்கப்படுகிறீர்கள் இந்த தானியேலை போல. அது மாத்திரமல்ல, உளவியல் ரீதியிலும் அவர் பாதிக்கப்படுகிறார். உளவியல் ரீதியில் எப்படி பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தானியேலை எல்லாரும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சே பார்த்தாங்க. தானியேலையும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேக்கையும் ஒதுக்கி வச்சே பார்த்தாங்க. உளவியல் ரீதியில் அவரை ரொம்ப காயப்படுத்தினாங்க. ராஜாட்ட போய் சொல்லி கொடுத்தாங்க, இங்கே பாருங்கள், அவங்க மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறாங்க, உம்மை வணங்கணும் அப்படின்னு சொல்லி தரியூர் ராஜாட்டெல்லாம் போய் என்ன செஞ்சாங்க, அவங்க சொன்னாங்க. எனவே உளவியல் ரீதியிலையும் இந்த தானியேலுக்கு பிரச்சனை வந்தது. ஆனால் உளவியல் ரீதியில் பிரச்சனை வரும் பொழுதெல்லாம், அதாவது சைக்காலஜிக்கலாக பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் தானியேல் ஜெபம் பண்ணார். இன்றைக்கும் கூட சில இடங்களில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தற்கொலை எண்ணங்கள், அல்லது தனிமையாக இருக்கிறவங்க எண்ணங்கள், அல்லது என்னை யாருக்கும் பிடிக்கலை என்று சொல்லுகின்ற எண்ணங்கள் இருக்கிறது. இந்த எண்ணங்கள்லேருந்து விடுபடணுமா? நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுங்கப்பா, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் உதவி செய்வார். இந்த தானியேலுடைய இயலாமையெல்லாம் தானியேல் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தார். தானியேலுக்கு அரசியல் ரீதியிலும் பிரச்சனை. 3வது பார்த்தோன்னா அரசியல் ரீதியிலும் பிரச்சனை. என்ன அப்படின்னா, தானியேல் மேலே வந்துடக்கூடாது, அவர் பிரதானிகளின் தலைவனெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. தானியேலை மேலே வர விடாதபடிக்கு என்னென்ன தடை உண்டு ராஜாட்ட சொல்லி கொடுப்பாங்க. ராஜாவே இவரை சிங்க கபியில் போட்டுடணும், ராஜாவே இவர் அது பண்ணிடணும், இது பண்ணிடணும்னு சொல்லி தானியேலை குறித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து அங்கே ஒரு பெரிய அரசியலே நடந்து கொண்டிருந்தது. இந்த தானியேல் உயர்வுக்கு வர முடியாதபடிக்கு. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பார்த்தோன்னா, அங்கே ராஜாட்ட போய் அங்கே இருக்கிற பிரதானிகள் மற்றவங்க எல்லாரும் போய் சொல்கிறாங்க, 30 நாள் உங்களை மட்டும்தான் வணங்குற ராஜா, வேறு யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஏன்னா தானியேல் ஆண்டவரை பார்த்து அவர் ஜெபம் பண்ணுறத இவங்களுக்கு பிடிக்கலை. எனவே ராஜாட்ட இதை போய் சொன்னாங்க, தரியூர் ராஜாட்ட. இந்த தரியூர் ராஜாக்கு தானியேலை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த சட்டம் வந்த பொழுது தானியேலை பிடிச்சி சிங்கக்கபியில் போட வேண்டிய சூழ்நிலை வருது. ராஜாக்கு கீழ்ப்படியில அப்படின்னு சொல்லி சிங்கக்கபியில் போட சொல்கிறாங்க. ராஜாவும் ஆனால் முதலே சொல்கிறாரு. தானியேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பார்த்தோன்னா, ராஜாவே தானியேலை பார்த்து சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் ஆண்டவர் உன் தப்புவிப்பார்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம், ராஜா கூட இந்த தானியேல் கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத அறிந்திருந்தார். அதே போல் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ராஜாவுக்கு தூக்கமே வரல. அடுத்த நாள் காலையே வந்து சொல்கிறாரு, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா அப்படின்னு சொல்லி. அப்போ தானியேல் சொல்கிறாரு, ஆமாம், ஆண்டவருக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி நான் உண்மையாக இருந்தேன், ஆண்டவர் என்னை தப்புவித்தாருன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த தானியேலை வெளியில் ராஜா எடுக்கிறார், சிங்கக்கபிலிருந்து எடுத்து அவனை உயர்த்துறாரு. பிரதானிகளுக்கு நடுவில், அங்கிருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் நடுவில் உயர்த்துறாரு. ஒரு நல்ல பதவி அவருக்கு கொடுக்குறாரு. தானியேலை புறம்பாக பொய்யாய் சொன்னவங்க எல்லாரும் அந்த சிங்கக்கபிக்குள்ளே போடப்பட்டார்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. ஆமாம், தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. உபத்திரவப்படுகின்ற அந்த தானியேலுக்கு காரியத்தை ஆண்டவர் ஜெயமாக மாற்றினார். இன்றைக்கும் கூட நீங்கள் உபத்திரவப்பட்டு இருக்கீங்களா? உங்களுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். உபத்திரவம் இல்லாமல் ஜெயம் இல்லை. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லாமா, உபத்திரவம் இல்லாமல் ஜெயம் இல்லை. வலது கை எடுத்து இருதயத்தை வச்சு சொல்லுவோமா, ஆண்டவரே என்னுடைய உபத்திரவத்திலே எனக்கு ஜெயத்தை தாரும்.
மூன்றாவதாக நம்ம பார்த்தோம்னா உபத்திரவம் இல்லாமல் சிம்மாசனம் இல்லை. ஆமாம், நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆதியாகமத்தில் யோசேப்பை குறித்து சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யோசேப்பு போத்திபார் வீட்டில் இருக்கிறாரு. யோசேப்புக்கு சின்ன வயசுலேருந்தே பிரச்சனை தான். அவங்க அன்னைமார் அவனை தூக்கி போட்டுடுறாங்க, வித்துடுறாங்க. யோசேப்புக்கு ஒரே உபத்திரவம், அதை தாங்கி தாங்கி ஒருவேளை பட்ட காலிலே படுன்னு சொல்கிற மாதிரி அவருக்கு திருப்பி திருப்பி பிரச்சனை தான். அவங்க அன்னைமார் தூக்கி போட்டுட்டாங்க, அவரை வித்துட்டாங்க. போத்திபார் வீட்டில் வராரு, அவர் உண்மையாக வேலை செய்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா போத்திபாரின் மனைவி தானியேலை தவறான காரியம் செய்ய கூப்பிடுறாங்க. அப்போ தானியேல் சொல்கிறாரு, போத்திபாரின் மனைவி யோசேப்கிட்ட தப்பான காரியத்தை செய்யும்படி கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும் பொழுது இந்த யோசேப்பு சொல்கிறாரு, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. ஏன் அப்படின்னா என் எஜமான் எல்லாத்தையும் என் கையில் கொடுத்துருக்கிறாரு. ஒன்று தவிர தான், மனைவியாக உன்னை தவிர எல்லாத்தையும் என் கையில் கொடுத்துருக்கிறாரு. நான் அந்த கடவுளுக்கு முன்னாலே அவருக்கு முன்னாலே நான் எப்படி தப்பு செய்ய முடியும்? நான் செய்ய மாட்டேன்னு சொல்லும் பொழுது அவளை என்ன செய்தானா, அவன் ட்ரெஸ்ஸை பிடிச்சாலாம். அவன் ட்ரெஸ்ஸை பிடிச்ச பொழுது அவன் ஓடிட்டானான். அவன் ஓடின பொழுது இவன் என்ன செஞ்சானா, அந்த ட்ரெஸ்ஸை தன் கையிலேயே வைத்திருந்தாளாம். எதுக்கு? ஷீ கிரியேட்டட் எவிடன்ஸ், ஷீ கிரியேட்டட் அ ப்ரூஃப். ஒருவேளை அவன் தப்பு செய்யலை, ஆனால் அந்த உபத்திரவம் அவனுக்கு எந்த ரூபத்தில் வருதுன்னா, அவனுடைய சட்டையின் ரூபத்தில். அவன் அங்கேருந்து ஓடிடுறான். ஆனால் அந்த போத்திபாரின் மனைவி அதை கையிலேயே வச்சுருந்தாலாம். அந்த வசனம் அருமையாக சொல்லுது. ஆதியாகமம் 39:10 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவன் வீட்டுக்காரன் வருமளவும் எஜமான் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அவன் என்ன செய்கிறான்னா கையிலேயே வச்சுருந்தாலாம். அந்த ட்ரெஸ்ஸை காமிச்சு தான் இப்படி அவன் என்கிட்ட தப்பு செய்ய வந்தான்னு பொய்யாய் குற்றம் சாட்டினான். உடைஞ்சு போயிருப்பார். இன்றைக்கும் கூட நீங்கள் செய்யாத தப்புக்காக சிலர் ப்ரூஃப் உருவாக்கலாம், எவிடன்ஸ் உருவாக்கலாம். நீங்கள் செய்தது தப்பு போல அதை சூழ்நிலைகளை அவங்க மாற்றி உங்கள் மேலே பொய்யாய் குற்றம் சாட்டப்படலாம். நீங்கள் ஒருவேளை பொய்யாய் குற்றம் சாட்டப்படலாம். இந்த யோசேப்பு அப்படி தான் அவர் குற்றம் சாட்டப்பட்டார். ஆனால் யோசேப்பு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அப்படின்னு வசனம் இருக்குது. சிறைச்சாலையிலையும் அவனை தூக்கி போட்டாங்களா, ராஜா போட சொல்லிட்டார். அந்த வசனம் அருமையாக சொல்லுது. போய் ராஜாட்ட சொல்கிறார். ராஜா தூக்கி எங்கே போட்டுறாருன்னா இந்த யோசேப்பை அவர் ஜெயிலில் போட்டுறாரு. ஆனால் ஆதியாகமம் 39:33 சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடினால அவன் செய்கிறதெல்லாம் கடவுள் வாய்க்க பண்ணாராம். இன்றைக்கும் கூட நீங்கள் ஆண்டவரோடு கூட இருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுவார். உபத்திரவம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கலாம், ஆனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் உபத்திரவப்பட்டீங்கன்னா உங்களையும் உங்கள் சந்ததியும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அந்த ஃபோர்ட் ஹேமன் ஹில் என்று சொல்லப்படுகின்ற அந்த கோட்டைக்குள்ளே நாங்கள் போன பொழுது அங்கே ஒரு சிறைச்சாலை ரூம் இருந்துச்சு. அதில் பார்த்தா ஒரு அரசியல் தலைவருடைய படம் இருந்தது. இப்பொழுது அதை குறித்து நம்ம பார்க்கலாமா? வாங்க தம்பி தங்கிமாரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஃபோர்ட் ஹேமில்டன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோட்டைக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இது கடலுக்கு நடுவில் இருக்கு. இந்த கோட்டையில் இருக்கின்ற சிறைச்சாலை நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. இங்கே ஒரு அருமையான மனிதனுடைய புகைப்படமும், இங்கே அதே போல சிங்கள மொழியில சில வாக்கியங்களும் எழுதப்பட்டுள்ளது. இதை குறித்து நம் மத்தியிலே இருக்கின்ற ஐயா அவர்கள் ஒரு சில காரியங்களை சொல்வார்கள். இதிலே வரையப்பட்டிருக்கிறவர் ரோஹண விஜய வீரா, அதாவது தற்போது இலங்கையை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி ஜேவிபி. அந்த கட்சியை ஆரம்பித்த ஆரம்ப கர்த்தா என்னுடைய அந்த உருவத்தை தான் இங்கே காணுகிறீர்கள். இவர் ஆரம்ப காலத்தில் இந்த கட்சியை ஆரம்பித்த பொழுது பெரிய சவால்களை சந்தித்த ஒரு மனிதன். பெரிய ஒரு இயக்கமாக உருவாக்கி இவரை இராணுவம் கைது செய்து இந்த இடத்திலே கொண்டு வந்து அடைத்து வைத்திருந்து இறுதியிலே கொலை செய்து விட்டார். அவருடைய அந்த கட்சி தான் இந்த நாட்களிலும் இலங்கை தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி. அதனுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவும் அவருடைய வழிவந்தவர் இவர். அடுத்ததாக இவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். இதை நம்ம பார்க்கிறப்போ வேதாகமத்தில் உள்ள சில காரியங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. சிறைச்சாலையில் இருந்தவர்கள் பின்னாட்களிலே உயர்ந்திருக்கிறார்கள். நம்ம யோசேப்பை பார்த்துருக்கலாம். சிறைச்சாலையில் இருந்த அவரை ஆண்டவர் அந்த தேசத்தின் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் அவர் வைக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா, இந்த அருமையான நபர் அவர் தன்னுடைய மக்களுக்காக போராடி இந்த சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார், அடைப்பட்டு இருந்திருக்கிறார். ஆனால் அவர் கண்ட அந்த தரிசனம் இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. அவர் சாதாரண மனிதராக இங்கிருந்து நிர்கதியாக அவர் இங்கே மறித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவரை
வழி தொடர்ந்தவர்கள் பின்தொடர்ந்தவர்கள் தேசத்தை ஆளுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம், அவரை பிறர் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை ராஜரீக கூட்டமாக, ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். உபத்திரவப்படுவது அது நல்லதுதான், அதனால் ஒரு பிரமாணங்களை மறவாது இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்றார். ஒருவேளை நம்ம உபத்திரவப்படும் பொழுது கஷ்டமா இருக்கலாம், ஆனால் நம்மாலே பின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நம்மாலே பின்னால் வருகின்ற சந்ததி அவர்கள் விடுதலையோடு இருப்பார்கள். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. பார்த்தீங்களா, இதில் அந்த ஜெயிலில் அந்த அந்த ஒரு தலைவர் அவர் கஷ்டப்பட்டு தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் இருந்து பாடுபட்டதுனால அன்றைக்கு உபத்திரவம் தான். ஆனால் இன்றைக்கு இலங்கையை அரசாட்சி செய்கிறது அவருடைய சந்ததி இல்லை. ஆமாம், அவர் உபத்திரவப்பட்டார், இன்னைக்கு அந்த தேசத்தில் அந்த சந்ததி ஆட்சி செய்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் உபத்திரவப்படலாம், நீங்கள் வேதனைப்படலாம், ஆனால் ஆண்டவர் அவர் நினைக்கிறவர், கணக்கு வைக்கிறவர். அவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மையும் ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவார். நம்ம பார்த்தோம், தாவீதுடைய வாழ்க்கையில் உபத்திரவம் இருந்தது, ஆனால் அவரை ஆண்டவர் உயர்த்தினார், அவருடைய சிரசில் கிரீடத்தை வைத்தார். தானியேலுடைய வாழ்விலே உபத்திரவம் இருந்தது. ஆமாம், அந்த உபத்திரவம் பின்னாளிலே அவருக்கு அந்த தேசத்தில் பிரதானிகளின் தலைவனாவதற்கு உதவி செய்தது. யோசேப்புடைய வாழ்க்கையில் உபத்திரவம் இருந்தது, ப்ரூஃப்லாம் உருவாக்குனாங்க அவனுக்கு எதிராக. அவன் செய்தது உண்மையாக அவர் செஞ்சது மாதிரி மற்றவங்க எல்லாரும் அவனுக்கு எதிராக செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர் அந்த தேசத்தில் அவருக்குன்னு ஒரு அரியாசனத்தை அவர் உருவாக்கினார். இன்றைக்கும் கூட வாலிப தம்பி தங்கையே உபத்திரவப்படுதேன்னு நினைக்காதீங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஐயாவே அம்மாவே உபத்திரவப்படுதேன்னு நினைக்காதீங்க. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உங்கள் பிரமாணங்களை நான் மறவாதிருக்கிறேன்னு தாவீது சொன்னாரே. இன்றைக்கும் கூட நீங்கள் உபத்திரவப்பட்டிருக்கலாம், உங்கள் உபத்திரவத்தை எல்லாம் ஆண்டவர் நீக்கி ஆசீர்வாதமாக அவர் மாற்றுவார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன்னு தாவீது சொல்வது போல் இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார், உங்கள் சந்ததியை ஆசீர்வதித்து உயர்த்துவார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லாமா, கவலைப்படாதீங்க, உங்களுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் நீக்கி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். வலதுகை எடுத்து இருந்துட்டு வச்சு சொல்லுவோமா, என் உபத்திரவத்தை கர்த்தர் நீக்கி என்னை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யலாமா? எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிறு வயதிலே, வாலிப வயதிலே ஐயோ நான் உபத்திரவப்படுறேனே என்று நினைக்கின்ற பிள்ளைகள் உண்டு. இந்த உபத்திரவங்களை உங்களுடைய பிள்ளைகள் கடந்து வர உங்களுடைய பிள்ளைகளுக்கு புது பலனை கட்டளையிடுங்க, புது பலனை கட்டளையிடுங்க, புது பலனையும் ஜீவனையும் கட்டளையிடுங்க. அப்பா, ஒரு நம்பிக்கையை கட்டளையிடுங்க. சோர்ந்து போகின்ற நேரங்கள்லாம் நீங்கள் பக்கத்தில் இருங்க, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தேற்றுங்க. அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அப்பா அருமையான பெற்றோரும் கூட ஐயோ நான் உபத்திரவப்படுறேனே நினைக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க சந்ததியை ஆசீர்வதிக்கும்படியான நிறைவான நன்மைகளை கட்டளையிடுங்க. தாவீது சொல்லுவது போல் நான் உபத்திரவப்பட்டது நல்லது தான்ப்பா, அதனால இந்த பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அப்பா, நீங்கள் என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறீங்கன்னு தாவீது சொன்னார். அப்பா, இந்த நாள்லையும் கூட எங்களுடைய வாழ்வில் நாங்கள் உபத்திரவப்படும் பொழுது உடைந்து போகிறோம். அப்பா, வாலிப தம்பி தங்கிமாருக்குள்ள தற்கொலை எண்ணங்கள் மாற நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க. அதே போல் நீ முடியாது என்று சொல்லி உட்கார்ந்துருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எழுந்து தங்களுடைய காரியங்களை செய்ய நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க, பலப்படுத்துங்க. இந்த நாள்லையும் கூட உபத்திரவப்படுகின்ற பிள்ளைகள் அதே போல் சோர்ந்து போயிருக்கிறவர்களை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கும் பரம்பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக, ஆமேன். அருமையான வாலிப தம்பி தங்கைமாரே, உங்களுடைய வாழ்விலே உபத்திரவங்கள் வரும் பொழுது சோர்ந்து போகாதிருங்கள். உபத்திரவத்திலே கர்த்தர் உங்களோடு கூட, நம்மோடு கூட, என்னோடும் கூட இருப்பார். அவர் நம்மை வழி நடத்துவார், ஆசீர்வாதத்திற்குள்ளே நம்மை கொண்டு செல்வார். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மாம்பழச்சங்க பண்டிகை ஜூலை 8, 9, 10 ஆகிய தேதிகளிலே நடைபெறுகிறது. இதிலே 9ஆம் தேதி ஏழைகளுக்கு ஒரு நேரம் உணவு என்று சொல்லி சிக்கன் பிரியாணியை வாலிபர் ஐக்கிய சங்கத்தில் இருந்து நலிவடைந்தவர்களுக்கு, அதே போல் இங்கே இருக்கின்ற ஹோம்ஸில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஒரு பிரியாணி, சிக்கன் பிரியாணி பொட்டணத்தின் விலை 120 ரூபாய். இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா அவர்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம். அந்த ஒரு வேளை அவங்களுக்கு கொடுக்குறோம். இதை நீங்கள் கொடுக்கணும்னு நினைத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொட்டணத்திற்கோ அல்லது 10 பொட்டணத்திற்கோ உங்களால் இயன்றதை நீங்கள் 20 பொட்டணத்திற்கோ 50 பொட்டணத்திற்கோ அதற்காகும் தொகையை இந்த ஸ்க்ரீனில் தெரிகின்ற QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அல்லது தொலைபேசியில் எங்களை தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த உதவியை செய்யும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பிரியாணி பொட்டணத்தின் விலை 120 ரூபாய். சிக்கன் பிரியாணியின் விலை 120 ரூபாய். இந்த சிறியர் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற வசனத்தின்படி நீங்கள் இந்த உதவியை செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஊழியத்திலே எங்களை தாங்கும்படியாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இளைஞனே எழுந்திரு, சரித்திரம் படைத்திடு, கர்த்தரின் சமூகம் காத்து